இங்க ஒரு சோல்ஜர் தெரியாம ஒரு லேண்ட்மைன் மேல காலை வச்சிடறான். உடனே அவன் அசையாம நின்னுட்டு அவனோட ஃப்ரெண்டையும் வான் பண்றான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு அவன் சும்மா விளையாடுறான்னு நினைச்சு அசால்ட்டா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தெரியாம அவன் ஒரு லேண்ட்மைன் மேல மிதிச்சதும் அவனோட பாடி அப்படியே சிதறி போயிருது. ஆனா அவனால இப்போ அதுக்கு வருத்தம் கூட பட முடியல. ஏன்னா அவனே ஒரு லேண்ட்மைன் மேலதான் நின்னுட்டு இருக்கான். இப்போ உயிர் தப்பிக்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே குறிக்கோளா இருக்கும். கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆனாலும் பெரிய ஆபத்துங்கிறதால ரொம்ப கவனமா அசையாம பேலன்ஸ் பண்ணி நிற்கிறான். அதுக்கப்புறம் அவனோட கத்தியை எடுத்து மெல்ல மணலுக்கு அடியில குத்தி பார்க்கறான். அப்போ மெட்டல் சத்தம் கேட்டதால நிச்சயம் ஏதோ ஆபத்தான பொருள் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய மணற்புயல் அவனை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறான். உடனே அவனோட ஃபேஸ ஃபுல்லா ஒரு துணியால கவர் பண்ணிட்டு அவனோட துப்பாக்கிய மணல்ல ஆழமா ஊனி அசையாம பேலன்ஸ் பண்ணி நிக்க ட்ரை பண்றான். ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சா கூட அவனோட உயிரே போயிடும். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த மணற்புயல் ரொம்ப நேரம் நீடிக்காம சீக்கிரம் அவனை கிராஸ் பண்ணி போயிருது. அதுக்கப்புறம் அந்த பாலைவனத்துல எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம்ங்கிறதால ரொம்ப கவனமா இருக்கலாம். அப்படியே ஒரு நாள் போயிருது. இப்போ ஹீட் அங்க 50 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமா இருந்ததால அவனோட பாடியில இருந்த சக்தி எல்லாம் காலி ஆகிருது. அதனால பசியாலையும் தாகத்தாலையும் ரொம்ப வீக் ஆகிறான். அவனோட நம்பிக்கை இப்போ ஃபுல்லா குறைஞ்சு போனதால அவனோட துப்பாக்கியை எடுத்து அவனே ஷூட் பண்ணிட்டு சாக முடிவு பண்றான். அப்போ திடீர்னு தூரத்துல வயசான ஒருத்தர் அவனை நோக்கி நடந்து வர்றத பாக்குறான். அவருக்கு ஒருவேளை இந்த பகுதியில இருக்கிற லேண்ட்மைன்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்னு நினைச்சு அவரை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டு கத்துறான். ஆனா அவன் கிட்ட ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஏன்னா கொஞ்சம் நகர்ந்தாலும் காலுக்கு அடியில இருக்கிற லேண்ட்மைன் வெடிச்சோம்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவரு அதுக்கு மேல எதுவும் பேசாம அங்க இருந்து நடந்து போயிடுறாரு. இப்போ பசியாலையும் தாகத்தாலையும் அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட அவனால தெளிவா பார்க்க முடியல. அப்போ திடீர்னு அந்த நபர் திரும்பவும் அவனுக்கு முன்னாடி வந்து அந்த லேண்ட்மைன் மேல காலை வைக்கிறாரு. அப்பதான் அவன் அவரோட காலு உட்டால செய்யப்பட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அப்பதான் அவரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவரும் இதே வழியில வரும்போது தெரியாம ஒரு லேண்ட்மைன்ல மாட்டிக்கிட்டதா சொல்றாரு. அப்போ அவரும் இதே மாதிரி பயந்துட்டு இருந்தாலும் தைரியமா ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருந்திருப்பாரு. அதுல அவரோட ஒரு கால் போயிருந்தாலும் அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போ அந்த நபர் சொல்ல வந்த விஷயம் அவனுக்கு தெளிவா புரியுது. உடனே ரொம்ப தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவனோட காலை முன்னாடி எடுத்து வச்சிடறான். ஆனா அவன் காலை எடுத்ததுக்கு அப்புறமும் ஆச்சரியமா எதுவுமே வைக்கல. இதனால ஷாக் ஆன அவன் உடனே கவனமா அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு போய் பாக்குறான். அப்பதான் அவனுக்கு உண்மை புரியுது. இவ்வளவு நேரம் லேண்ட்மைன் நினைச்சு அவன் அசையாம காலை வச்சுட்டு இருந்தது ஒரு காலி டின் கேன் தான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுல இருந்த ஒரு சோல்ஜர் டாய் மேலதான் அவன் தெரியாம மிதிச்சிட்டு இருந்திருப்பான். கடைசியில இப்ப இந்த தைரியமா அவன் எடுத்த அந்த முடிவால தான் அவனோட உயிர் காப்பாற்றப்படுது.